ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திவ்யா முரளி சேனல். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின்லேயே வந்து கேட்ரிங் வந்து புக் பண்ணியிருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன கொடுத்தாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் காவேரி ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லை காய்ஸ், ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுல்லாகவே உள்ளே போய் பார்த்திங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணும் போது அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரானோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோரே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, வேர்க்கடலை அந்த பீனட் இது ஒன்று கொடுத்துருந்தாங்க, எலாச்சி டீ, நெக்ஸ்ட்டு ஒரு பர்ஃபி ஒன்று கொடுத்துருந்தாங்க, நெக்ஸ்ட்டு சாஸு ஒரு உருளைக்கிழங்கு போண்டா கொடுத்துருந்தாங்க, அதுக்கான சாஸு தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குழி பணியாரமும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டிஷ்யூ ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த வேர்க்கடலை மசாலா பீனட் வந்து பார்த்திங்கன்னா A to B இது தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உருளைக்கிழங்கு போண்டாவும் வந்து ரொம்பவே சூடாக இருந்தது. ஒரு 1 hour கழித்து நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு பட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு காய்ஸ். அப்புறம் ஒரு டொமேட்டோ சூப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஒரு 150 கிராம் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் டாலும் கொடுத்துருந்தாங்க, சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட் ட்ரை வெஜ்ஜு கொடுத்துருந்தாங்க. ஒரு காரக்குழம்பு மாதிரியும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சப்பாத்தி 2 சப்பாத்தி இருந்தது, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஊறுகாய், எல்லாமே வந்து